ஆன்மீக ஐதீகங்கள் தெய்வக்கடன் நூற்றாண்டு. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் தெய்வக்கடன் நூற்றாண்டு பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். இறைவனிடம் நாம் எத்தனையோ கோரிக்கைகளை நிறைவேற்றி தர கோரி பிரார்த்தனை செய்து வேண்டுதல்கள் வைப்பது உண்டு. அப்படி நேர்ந்து கொண்டவர்கள் கோரிக்கை நிறைவேறிய பின்பு அதை மறந்து விடுவதும் உண்டு. பின்னொரு நாளில் ஏதோ ஒரு காரிய தடை ஏற்பட்டு கவலையுறும் நாளில் தங்களது பழைய வேண்டுதல்கள் நினைவுக்கு வருவதும், இறைவனிடம் நிறைவேற்றாத வேண்டுதல்களுக்காக மனதில் குற்ற உணர்ச்சி கொண்டு வருவதும் உண்டு. ஆனால் உண்மையிலேயே இறைவன் மேல் பக்தி செய்வதை மறத்தல்தான் தவறு என்று கூறப்படுகிறது. வேண்டுதல்களை மறப்பதோ நிறைவேற்றாமல் இருப்பதோ தவறில்லை என்று கூறப்படுகிறது. கருணையே வடிவான இறைவன் அதனை பொருட்படுத்துவதும் இல்லையாம். நம்முடைய மன திருப்திக்காக வாய்ப்பு கிட்டும் போது அதை நிறைவேற்றலாம் என்றும், உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யார் மூலமாவது கூட அதை நிறைவேற்றச் செய்யலாம் என்பதை நமக்கு சுருக்கிச் சொல்வதுதான் தெய்வக்கடன் நூற்றாண்டு என்னும் வழக்கு. இதற்கு சான்றாக மானுட பெண்ணாக அவதரித்த ஆண்டாள் கோவிந்தனை அடைய விரும்பி கள்ளழகருக்கு மானசீகமாக வேண்டிக் கொண்டதை பின்னாளில் ஸ்ரீ ராமானுஜர் மனம் விரும்பி நிறைவேற்றியதை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம். பூமி பிராட்டியின் அவதாரமான ஆண்டாள் கோவிந்தனை அடைவதையே தன் லட்சியமாக கொண்டு அதற்காக நாள்தோறும் வேண்டுதல்கள் வைத்தபடியே இருந்தாள். தன்னை ஸ்ரீரங்கனோடு சேர்ப்பித்தால் திருமாலிருஞ்சோலையில் கோயில் கொண்டிருக்கும் கள்ளழகருக்கு 100 தடா அக்கார அடிசலும் 100 தடா வெண்ணையும் சமர்ப்பிப்பதாக ஆண்டாள் வேண்டிக் கொண்டாளாம். நாறு நரும் பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசல் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று இவை கொள்ளுங்களோ. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் மாலிருஞ்சோலையில் வாழும் நம்பியே என்னை கோவிந்தனோடு சேர்த்து வைத்தால் 100 தடா அக்கார அடிசலும் 100 தடா வெண்ணையும் நான் சமர்ப்பிக்கிறேன் என்று வேண்டிக் கொள்கிறாள். பிரிதொரு நாளில் ஆண்டாள் ரங்கமன்னரோடு 2 கலந்தாள் என்று கூறப்படுகிறது. ஆண்டாள் வாழ்ந்த காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது. அவளுக்கு பின் 300 ஆண்டுகள் கடந்து அவதரித்த ராமானுஜர் ஆண்டாளின் வேண்டுதல்களை படித்தபோது அவருக்குள் ஓர் எண்ணம் தோன்றி, வாக்காலோ மனதாலோ ஆண்டாள் தாயார் இதை வேண்டிக் கொண்டு விட்டாள், ஆனால் அதை அவளால் நிறைவேற்ற இயலவில்லை என்று அன்னையின் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்று திருவுளம் கொண்டார். பிறகு ராமானுஜர் கள்ளழகர் கோவிலின் முன்பாக வந்து அங்குள்ள அர்ச்சகரின் அனுமதியை பெற்று 100 அண்டாக்களில் அக்கார வடிசலையும் வெண்ணையையும் சமர்ப்பித்தார். நிறைவேறாத ஆண்டாளின் நேர்த்திக்கடனை நிறைவேற்றிய பாக்கியசாலி ஸ்ரீ ராமானுஜர். கள்ளழகருக்கு நேர்த்திக்கடன் செலுத்திய ராமானுஜர் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோவில் கொண்டிருந்த ஆண்டாளை பார்ப்பதற்காக சென்றாராம். இதை கண்ட கோதை நாச்சியார் உள்ளம் நெகிழ்ந்து ஒரு தமையனைப் போல தன் வேண்டுதலை நிறைவேற்றிய ராமானுஜரை அவள் தனது அண்ணனாகவே ஏற்றுக்கொண்டாள். ஒரு சிறு குழந்தையின் வடிவெடுத்து கர்ப்பகிரகத்தில் இருந்து ராமானுஜரை அண்ணா என்று அழைத்து ஓடி வந்தாள் என்றும், பக்தியால் ராமானுஜர் பூதேவியையே தமக்கையாக பெற்றதால் அவருக்கு கோயில் அண்ணன் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இன்றும் திருப்பாவையின் 27ஆம் நாள் கூடாரவல்லி திருநாளில் இந்த வைபவத்தை நினைவு கூறும் வகையில் அக்கார வடிசலான பால் சோறு 100 அண்டாக்களில் சமர்ப்பிக்கும் வழக்கம்
இன்றைக்கும் அழகர்மலையில் உள்ள கள்ளழகர் ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில், ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில், கள்ளழகர் கோயில்களில் இந்த விழா சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த வைபவத்தின் போது 120 லிட்டர் பால், 250 கிலோ அரிசி, 15 கிலோ கல்கண்டு, கிலோ கணக்கில் முந்திரி, பாதாம், உலர்ந்த திராட்சை சேர்த்து பல மணி நேரம் சுண்ட காய்ச்சி தயாரிக்கும் அக்கார வடிசலும் வெண்ணையும் கள்ளழகருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. நெய் மணமும் கூடவே பக்தி மணமும் கமழும் இந்த விசேஷ நைவேத்தியம் பெருமாளுக்கு நிவேதனம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. நேயர்களே, இந்த நிகழ்வுகளில் இருந்து இறைவனை நினைப்பதும் பலன் எதிர்பாராமல் பிரார்த்தனை செய்வதும் தான் உண்மையான பக்தி என்றும் அறிந்து கொள்ள முடிகிறது. ராமானுஜரை போலவே உண்மையான பக்தியோடு கூடாரவல்லி திருநாளில் நாமும் அக்கார அடிசலும் வெண்ணையும் சமர்ப்பித்து பெருமாளின் திருவடிகளை தொழுது நற்பேறு பெறுவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள் தெய்வக்கடன் நூற்றாண்டு.